Hi guys, welcome to Muppai Training Academy. So very good morning to all. So coffee with Harish காலையில காஃபி கப் போட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல வாரி சொல்றது தான். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கமுமே ஸோ இந்த ஒரு காஃபி வித் ஹரிஷோட நீ ஸ்டார்ட் பண்ணும்போது நீ நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட்டடோட படிக்கணும். ஸோ அன்னைக்கு பொழுது நீ வந்து ஒரு வெல் யூட்டிலைஸ்டு ஃபேக்டர், அதாவது அந்த டே வந்து ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஸோ எக்காரணத்துக்கு வந்து அந்த டேல ஒரே ஒரு நிமிஷத்தை கூட வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கலாம், நீ இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணலாம். எதுக்கு நான் இன்ஸ்டாவை கூட அந்த வேஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு தடவை படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு 2 hours கண்டினியூஸா படிக்கும் போது அந்த மைண்டுக்குமே ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் தேவை. அப்போ நீங்க போயிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் ஆகிட்டு அதுலேயுமே ஒரு ரிலேட்டடா ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு வந்தேன்னா ஓகே, அதுவுமே எனக்கு வேஸ்ட் இல்லைன்ற மாதிரி தான் தோணும். அதனால நாங்கள் முழுசா ஒரு நாளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா போன நேரம் ரிட்டர்ன் வரவே வராது. ஓகேவா, அதனால நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓகேவா, இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்ல நம்ம கொஞ்ச நாளாவே சயின்ஸு ஜியாகிரபி அப்படின்னே பார்த்துட்டோம்ல, இன்னைக்கு கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பக்கம் போயிட்டு வரலாம். ஓகேவா, ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப நாள் நம்ம இருக்கதே இல்லை, இனிமேல் இதையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்தியாவில் காணப்படுவது டேஷ் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் காணப்படுவது எவ்வகையான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கேட்டும் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நமக்கு அது என்னவா வைக்கலாம், இதுவா கூட வைக்கலாம், கூட்டுறவு சம்பந்த மாதிரியான கேள்வியில கூட. ஸோ இந்தியாவில் காணப்படுவது எவ்வகையான பொருளாதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் செக்டார்ஸும் இருக்கும், பிரைவேட் செக்டார்ஸும் இருக்கும். அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது வந்து கலப்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் காணப்படக்கூடியது கலப்பு பொருளாதாரம், ஒரு வகையான கலப்பு பொருளாதாரம். அதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரம். அடுத்தது, நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டும் இருக்காங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டும் இருக்காங்க. பொருளாதார உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லுவோம்ல, நம்ம நேஷனல் ப்ராடக்ட், டோட்டல் நேஷனல் ப்ராடக்ட், என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட், அதை வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணுவோம், ஜிஎன்பி கால்குலேட் பண்ணலாம் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பெரும் பங்கும் வகிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் துறையான சேவைத்துறை தான். என்னது, 3ஆம் துறை, டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ டெரிட்டரி செக்டார். ஸோ அந்த டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவைத்துறையை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களாங்க? சரியா, அப்ப நம் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும் பங்கு வகிப்பது வந்து 3ஆம் துறை. ஓகேவா, சோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 கேள்வி வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், நிறைய கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட்ல எழுதி போட்ட ஸ்லைட்ல இந்த 4-5 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்ன கொடுத்திருக்காங்க, பொருளியலின் தந்தை, செல்வ இலக்கணம் என்ற நூலை எழுதியவர், நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற கூற்றை வழிமொழிந்தவர். சோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கொஸ்டின் கேட்டாலும், பொருளியலின் தந்தை யாருன்னு கேட்டாலும் நீங்க இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சோ ஆடம் ஸ்மித். ஓகேவா, ஆடம் ஸ்மித். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 3 கேள்விக்குமே பதில் யாருன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரு? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்ப ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் சரி, உனக்கு வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு, இவருடைய புக்கு, ஓகேவா, சோ இது கேட்டாலும் சரி, இந்த மாதிரி எது கேட்டாலுமே ஆன்சர் என்னதான், நமக்கு ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். சோ பொருளியலின் தந்தை, செல்வ இலக்கணம் என்ற நூலை எழுதியவர், நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, இது எதில் கேட்டாலுமே ஆன்சர் என்னது, ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். சோ இதுவே நவீன பொருளியலின் தந்தைன்னு ஒன்று கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வித்தியாசம் இருக்கு. பொருளியலின் தந்தை அப்படின்னா ஆடம் ஸ்மித், இது நவீன பொருளியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஜேஎம் கீன்ஸ். ஓகேவா, சோ ஜேஎம் கீன்ஸ் இவர் தான் வந்து நவீன பொருளியலினுடைய தந்தை. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டுமே பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான டேட்டாஸ். அதாவது 7th புக் எடுத்துட்டோனே ஸ்டார்டிங்ல இந்த டேட்டாஸ்லாம் வரும். அப்ப இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கனாமிக்ஸ் எந்த டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், மிக்சட் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும் பங்கு வகிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி செக்டார்னு சொல்லக்கூடிய 3ஆம் துறை, அது வந்து சேவைத்துறையை குறிக்கும். அடுத்தது பொருளியலின் தந்தை, நவீன செல்வ இலக்கணம் என்ற நூலை எழுதியவர், நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, இது எல்லாமே எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். நவீன பொருளியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். ஓகேவா, சரி. அடுத்தது இந்த 2 விஷயம் முக்கியம். ஏன்னா இதை வந்து கூற்று சம்பந்தமான கேள்வியிலே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒன்னு பண வீக்கம், இன்னொன்னு பண வாட்டம். ஸோ இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ஒரு சின்ன டேபிளேஷன்லேயே உனக்கு புரிய வச்சிருக்கேன். இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பண வீக்கத்தின் போது ஒரு பொருளினுடைய விலை மதிப்பு எப்படி இருக்கும்னா ஏறிடும், பணத்தினுடைய மதிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்கிடும். என்னங்க சார், பணம் வீக்கம் தானே சொல்றீங்க, வீக்கம்னா என்ன, இங்கன்னா ஒரு காயம் பட்டு
இப்படி உப்பி போயிடுச்சுன்னா அதுதான் வீக்கம் சார். இங்க ஒரு கீரல் இங்க ஒரு அடிபட்டுச்சு, இந்த இடம் கொஞ்சம் வீக்கமா தெரியுது, அதானே சார் பண வீக்கம். அப்ப பண வீக்கம்னா பணத்தினுடைய மதிப்பு ஏறி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது பணத்தை அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் கேஷ் கிடையாது, மணி கிடையாது. ஸோ பணத்தினுடைய மதிப்பு, அந்த மணிக்குன்னு ஒரு இருக்குல்ல, இப்போ பணம்னு ஒன்று இருக்கு. நீ வந்து சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம், 20 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு அப்பா 1008 தடவை யோசிப்பார். 20 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு 1008 தடவை யோசிப்பார். இப்போ இந்த செலவு அவசியமா, இந்த 20 ரூபாய் தேவையா அப்படின்ட்டு. ஆனா இப்போ 20 ரூபாய் கேளு, இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ, இன்னும் 20 ரூபாய்ல கேட்கிற மட்டமா, இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அந்த 20 ரூபாய் எடுத்து கொடுக்க யோசிச்ச அப்பா தான் இப்ப எவ்வளவு தராரு, 200 ரூபாய் தராரு. அப்ப பணத்துக்கான மதிப்பு என்ன ஆயிடுச்சாங்க, குறைஞ்சிடுச்சு. அப்போ உங்ககிட்ட பண வீக்கம், உங்ககிட்ட பணம் அதிகமா இருந்துச்சுன்னா பணத்துக்கான மதிப்பு குறைஞ்சிடும். முன்ன உங்ககிட்ட இருந்ததே 200 ரூபாய் மாச செலவுக்கு, அப்ப 20 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ 10 தடவை யோசிச்ச, இந்த பொருளுக்கு 20 ரூபாய் நான் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த சிந்தனையில இருந்தேன். ஆனா இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 20,000 ரூபாய். அப்ப 200 ரூபாய் போறது பத்தி ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப உங்க கையில பணம் அதிகமா வீக்கம், பணம் வீக்கம் என்றால் அதிகமா சேருதல். அப்ப அதிகமா சேர்ந்துச்சுன்னா பணத்துடைய மதிப்பு என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். இதுதான் இன்ஃப்ளேஷன். பொருளினுடைய விலைகள் ஏறி பணத்தினுடைய மதிப்பு குறையும் பொழுது நடப்பது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இதே பொருளின் விலையினுடைய இது வந்து குறைஞ்சு பணத்தினுடைய மதிப்பு ஏறும் பொழுது அங்க நடக்கிறது என்னது, பணவாட்டம். இந்த மாசம் 20,000 ரூபாய் சேலரி வாங்குறேன், அடுத்த மாசம் என்கிட்ட 20,000 ரூபாய் சேலரி இல்ல, 2,000 ரூபாய் தான் சேலரி. அப்ப என்கிட்ட பணம் வாட்டமா இருக்கு, ஐயோ காசே இல்லப்பா. இப்ப நான் அந்த 2,000 சேலரியில வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபாய் செலவு பண்றதுக்கும் சரி, ஒரு 200 ரூபாய் செலவு பண்றதுக்கும் சரி யோசிப்பேன். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்துல 200 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிடுனா தாராளமா சாப்பிட்டேன். 200 ரூபாய் தானே, 20,000 ரூபாய் எவ்வளவுங்க, 1% தானே போகுதுன்ட்டு. ஆனா இப்ப 2,000 ரூபாய் தான் சேலரி வாங்குறேன், இப்ப 200 ரூபாய் கொடுத்து அதே பிரியாணி சாப்பிடணுமானா முடியாது. ஏன்னா அது 10%, 1% எங்க இருக்கு, 10% எங்க இருக்கு. அப்ப புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்னுட்டு. அப்ப பண வீக்கத்தின் போது என்ன நடக்கும், பண வாட்டத்தின் போது என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பண வீக்கம்னா உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, அப்ப பணத்தினுடைய மதிப்பு உனக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணுவேன். பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு, விலையினுடைய மதிப்பு ஏறிடுச்சு. 200 ரூபாய் பொருளை 2,000 சொன்னா கூட வாங்கறதுக்கு ரெடியா இருக்கேன், ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு. இதே பண வாட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா விலை குறைஞ்சிடும், பணத்தினுடைய மதிப்பு ஏறிடும். இப்ப உங்ககிட்ட பணமே இல்லை, விலை 200 ரூபாய் பொருள் இல்லைங்க, 20 ரூபாய் தானே, இல்லைங்க 20 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட நான் யோசிக்கிறேங்க, எனக்கு பணத்தினுடைய மதிப்பு இப்பதாங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். எப்ப அது, பண வாட்டத்தின் போது. ஆமா சார், இப்ப இந்த பண வீக்கம் பண வாட்டம்னு சொல்றீங்கல்ல, நாட்டுல எல்லாருக்கிட்டும் நிறைய கேஷ் இருக்கு அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் நீங்க நினைக்கலாம். நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இந்த கதையெல்லாம். சின்ன வயசுல வந்து நானே கூட யோசிச்சிருக்கேன், இப்ப நம்ம நாட்டுல தான் பணத்தை அச்சடிக்கிறோம், நம்ம நாட்டிலே தான் என்ன பண்றோம், பணத்தை அச்சடிக்கிறோம். ஆளாளுக்கு 1 லட்சம் ரூபாயில, நான் அப்ப இருக்கிற காலகட்டத்தில் யோசிச்சு, நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த 10 ரூபா 100 ரூபான்றதே பெரிய விஷயம் தான் இருந்துச்சுல்ல. ஸோ ஆளாளுக்கு ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லை 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அவன் நிம்மதியா இருந்துட்டு போறான்ல. எதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து பணத்தை அச்சிச்சு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா அச்சிச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்லாம் எங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்பெல்லாம் எங்களுக்கு இன்டர்நெட் இல்லை, தேடுறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்களாம் அதை ஒரு கொஸ்டினாவே வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப யோசிச்சு பார்த்தா அப்ப படிக்கிற வேலை காலத்துல தான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் அடிச்சு கொடுத்துறேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், விவசாயம்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய் இப்ப என்கிட்டே இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே 10 லட்ச ரூபாய் இருக்கு. நான் ஏன் போய் விவசாயத்துல நெல்லை போட்டு இது பண்ணணும், எனக்கு திமிர் வந்துடும். பணம் தான் என்கிட்ட இருக்கு, நான் ஏன் போய் அந்த வேலையை செய்யணும். நான் போய் அரிசி வாங்குறேன், கடையிலேயே அரிசி வாங்கிக்கிறேன், கடையிலேயே பருப்பு வாங்கிக்கிறேன். ஏன்டா நீ விதைச்சாதானே அந்த அரிசி கடைக்கு போய் திருப்பி உங்க வீட்டுக்கு சமையலுக்கு வரும், நீ ஏதான் விதைக்க மாட்டேன்றீ, அப்புறம் எங்க அங்க போறது இங்க வர்றது. அப்ப எல்லாருக்கும் கேஷ் கொடுக்க கூடாது. அதனாலதான் கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன்ல இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பணவீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல ஆர்பிஐ படிச்சிருப்பீங்கல்ல, மும்பை தலைமையிடமாக கொண்டுள்ள ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசின்னு ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க. அதன் மூலமாக வட்டி விகிதங்களை வருஷத்துக்கு 4 முறை கூடி பேசி பேங்க்ல வட்டியை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பேங்க்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வட்டிகள் ஆனது அதிகரிக்கப்படும். பணவீக்கத்தின் போது என்ன பண்ணும், வட்டிகள் ஆனது அதிகரிக்கப்படும். பேங்க்ல வட்டி அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவீங்க, ஐயோ எதுக்கு வீட்டுல சும்மா காசு எடுத்துன்னு போய் பேங்க்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேங்க்ல போடுவேன். கரெக்டா? ஆமா சார் போட்டிருக்கோம். அப்ப பேங்க்ல நீ போடும் போது சப்ளைல இருக்கக்கூடிய எல்லா காசும் யார்கிட்ட வந்துருச்சான், பேங்க் கிட்ட வந்துருச்சு. ஆர்பிஐ எடுத்துக்குவான். அப்போ நாட்டில் பணத்தினுடைய ரொட்டேஷனை கம்மி பண்ணுவான். எப்போ, பணவீக்கத்தின் போது. என்ன பண்ணுவான், வட்டியை அதிகரிப்பான். வட்டியை அதிகரிப்பதன் மூலமாக எல்லா பணமும் பேங்க்குக்கு போக ஆரம்பிச்சிடும். இதே பணவாட்டத்தின் போது என்ன பண்ணுவான், வட்டியை கம்மி பண்ணுவான். வட்டியை கம்மி பண்ணுவான். நான் இப்ப கடன் கம்மியா தரேன், வட்டி கம்மியா தரேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவேன்,
கம்மியா கடன் தராங்களாம், வாங்க போய் ஆர்பிஐல இருந்து கடன் வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி எத்தனை செலவுக்கு வச்சுக்கோல்ல. அதுதான் இந்த ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெஷர்ஸ். இது இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெப்தா நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு உள்ள. அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஏன் இதெல்லாம் பேங்க் மெயின்டைன் பண்ணுது, நிறைய படிக்கணும். ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ என்ன, நமக்கு இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல. அப்ப பணவீக்கத்தின் போது விலையினுடைய மதிப்பு ஏற்றியும் பணத்தினுடைய மதிப்பு குறைந்தும் இருக்கும். ஏன்னா பணவீக்கம்னா உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, பணத்தினுடைய மதிப்பே குறைஞ்சிடுச்சு. 2000 ரூபாய் கூட தூக்கி செலவு பண்ணுவேன், 2000 ரூபாய் தொலைஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல, 2000 தானே தொலைஞ்சிச்சு, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு நினைப்பேன். அது பணவீக்கத்தின் போது. இதே பணமாட்டம், உங்ககிட்டே காசு இல்லை, நான் காசுடைய அருமை தெரிஞ்சு செலவு பண்ணுவேன், 1 ரூபாய்னாலும் எண்ணி செலவு பண்ணும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு ஏறிடும், விலைகள் குறைஞ்சிடும். இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது பணத்தினுடைய குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு. இந்த குறியீடு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஊருக்கே தெரியும், டி உதயகுமார். டி உதயகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமா, இது என்ன மொழி? தேவநகிரி. தேவநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? கிட்டத்தட்ட 6ன்ற அந்த ருப்பிக்கு வரக்கூடிய 6 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு மேல 2 கோடு போட்டுருங்க. இது ஆக்சுவலா 6 தான், அந்த 6ல இருக்கக்கூடிய கோடை எடுத்துட்டு மேல போட்டாங்க. அதான் தேவநகிரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. டி உதயகுமார் அவர்களால், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்து டி உதயகுமார் அவர்களால் எழுதப்பட்டது. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியா அரசாங்கத்தால்? 15th ஜூலை 2010. 2010 15 ஜூலைல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியன் கவர்மெண்டால. ஓகேவா? இந்தியன் கவர்மெண்டால ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பணத்தினுடைய குறியீடு. ஞாபகம் வருதா இந்த கதையெல்லாம்? அப்ப இந்திய அரசாங்கம் 2010 ஜூலை மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி வந்த 15ஆம் தேதி தான் இந்த ஒரு ஸ்கிரிப்டை என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்துச்சு அப்போ. சரியா? அப்ப டி உதயகுமார் விழுப்புரத்தை சேர்ந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ஸ்வச் பாரத், பேர்ல இருக்கும். ஸ்வச் பாரத் டாக்ஸ் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுவும் அதே மாதிரி ஒரு தேதி, அதனாலதான் எழுதி போட்டோம்னா 15. ஆனா நவம்பர் 2015. 15 வரணும். எந்த மந்த்? நவம்பர் மந்த். லிங்க் வருது பாருங்க. இந்த காசை ஏத்துக்குனது அந்த தேவநகிரி ஸ்கிரிப்ட் அறிமுகப்படுத்தது 2010 15 ஜூலை. அதே 15 இன்னொன்னு நடந்தது ஸ்வச் பாரத். அந்த 15 எப்போ? 2015 நவம்பர். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாருடைய ரூபா நோட்லயுமே இருக்கும். ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் தமிழ் தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியினுடைய பிறந்த நாளான தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு தான் அதை சொல்லி அதுக்கப்புறமா 2015 15 நவம்பர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருடைய ரூபா நோட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், இந்த மாதிரி கண்ணாடி. இந்த கண்ணாடி அண்ட எழுதியிருப்பாங்க ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 15 நவம்பர் 2015 அன்று தொடங்கப்பட்டது இந்த ஸ்வச் பாரத் திட்டம். தூய்மை இந்தியாவா இருக்கணும். அடுத்தது பண மதிப்பிழப்பு. ஏன் இதை அடுத்தது எழுதி போட்டோம்னா, இங்க நவம்பர் மாசம் நடந்திருக்கா, அதே மாதிரிதான் இதுவும் நவம்பர்ல நடந்துச்சு. எந்த தேதி? 8ஆம் தேதி நடந்துச்சு. எந்த வருஷம்? 2016. அப்ப ஸ்வச் பாரத் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த ஆண்டு 2016 நடக்குது, அதே நவம்பர் மாதம். ஆனா 8ஆம் தேதி என்ன நடந்துச்சு? பண மதிப்பிழப்பு. அதாவது ஒண்ணும் இல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் போன்ற பணத்தினுடைய மதிப்புகள் செல்லாது, இனிமேல் அதை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண மதிப்பிழப்பு சொன்னாங்க. ஆனா எனக்கு இதனால ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நாள் தான் பிறந்த நாள் வந்துச்சு. இருந்த 500 ரூபாய் அழகா செலவு பண்ணிட்டேன். கரெக்டா மோடி எனக்கு என்ன நல்லது செஞ்சாருன்னா அது ஒண்ணுதான் நல்லது. நான் செலவு பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுநாள் செல்லாதுன்னு அந்த 500 ரூபாவை. இல்லை நானும் போய் பேங்க்ல நின்று இருக்கணும். சரியா? பண மதிப்பிழப்பு நவம்பர் 8 2016. ஓகேவா? நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். உடனே அவ்வளோ காசு 500 ரூபா தான் வச்சிருந்தீங்களான்னு கேட்காதீங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மிச்சத்தில் பேங்க்ல இருந்துச்சு. நான் வந்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம். ஸோ கையில் இருந்தது ஒரு 500 rupees. அந்த 500 rupees வந்து நான் அப்போ வந்து செலவு பண்ணிட்டேன். முன்னாடி நாள் கரெக்டாக செலவு பண்ணுறேன். அன்னைக்கு மறுநாள் வந்து தட் மீன்ஸ் என் பர்த்டே முடியுது, ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாமே கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். மறுநாள் கரெக்டாக பணத்தினுடைய மதிப்புகள் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படா இருந்த 500 ரூபாய் காலி அப்படின்னு நாம நிம்மதியாயிட்டு அந்த பேங்க் பேசி போயிட்டு 500 ரூபாய்க்கு நிற்க வேண்டாம், மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த 3 விஷயம் வந்துச்சா? அப்ப பணத்தினுடைய குறியீடு என்னது? டி உதயகுமார். அந்த தேவநகிரி ஸ்கிரிப்ட்ல எழுதினாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பணத்தினுடைய குறியீடு இந்திய அரசாங்கத்தால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2010ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி. இதே 15 நவம்பர் 2015 ஸ்வச் பாரத் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது.
இதே அந்த நவம்பர் மாசத்தோட லிங்க் எடுக்கும் போது 2016 நவம்பர் 8ல வந்து பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. சரி, அடுத்தது வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். அப்ப நிறுவனங்கள் வந்து இந்தியாவை சார்ந்த நிறுவனங்கள், ஆனால் இது வெளிநாட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றுடைய தலைமையிடங்கள் எங்க இருக்கு? இந்தியாவில். அப்ப ஹீரோ மோட்டோகார்ப்ன்றது வந்து இந்தியாவிலும் இருக்கு, இந்தியா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்தியாவுடைய கம்பெனி அது. ஆனா இதனுடைய பிரான்ச் வந்து எங்க இருக்கு? ஓவர்சீஸ்லயும் இருக்கு, தட் மீன்ஸ் அப்ராட்லயும் இருக்கு. ஓகேவா? சோ ஹீரோ மோட்டோகார்ப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடில்லி. எங்க? புதுடில்லி, நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? ஹீரோ மோட்டோகார்ப். சரியா? அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹீரோ மோட்டோகார்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. அடுத்தது பஜாஜ். பஜாஜ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூனே. பூனேல எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. பூனே எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? அப்ப மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேவில் தான் எது இருக்கு? பஜாஜோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்ப ஹீரோனா புதுடெல்லி, இந்தியாவுக்கே தலைமையிடம் டெல்லி. அப்ப ஹீரோலாம் அங்கதான் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ மோட்டோகிராஃப் புதுடெல்லி, பஜாஜ் அப்படின்னா பூனே. பஜாஜுக்கு பி, ஊருக்கு பி, பிபி. பிபி ஏத்தி விட்டுறாதீங்கடா பஜாஜ்ல போறன்ற பேர்ல. அடுத்தது டிவிஎஸ். டிவிஎஸ் டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் சொல்லுவாங்க, சென்னையில ஃபேமஸான கம்பெனி. ஓகேவா? சோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் சென்னை, தமிழ்நாடு. ஓகேவா? சோ சென்னையில தான் இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில தான் எதனுடைய தலைமையிடம் இருக்கு? டிவிஎஸ். தெருநாய் வெறிநாய் சொருநாய்னு சின்ன வயசுல ஒரு ரைமிங் காமெடி பண்ணுவாங்க. டிவிஎஸ் கம்பெனிக்கு போயிருக்கா? டிவிஎஸ்னா என்ன? தெருநாய் வெறிநாய் சொரிநாய் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிவிஎஸ் நான் இது பண்றதுக்கு சொல்ல, ஸோ எல்லாமே தமிழ்ல சொல்றோம்ல. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரத் ஸ்டேட் வங்கி. ஊருக்கே தெரியும், ஆர்பிஐனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? மும்பை. ஸோ அதே மாதிரி தான் பாரத் ஸ்டேட் வங்கினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ. ஓகேவா? எஸ்பிஐ வெளிநாட்டில் இருக்கானா? ஆமா இருக்கு, நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு எஸ்பிஐனுடைய பிரான்ச்சஸ். ஸோ மும்பை. ஓகேவா? எங்க இருக்கு? மும்பை. ரிசர்வ் பேங்க்கு இருக்காது, ஆனா ஆர்பிஐக்கு இருக்கு, எஸ்பிஐக்கு இருக்கு. எஸ்பிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு 6 பார்க்க போறோம். ஸோ இந்த 4 சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹீரோ, ஹீரோனாலே டெல்லி, டெல்லி புதுடெல்லி ஹீரோ மோட்டோகார்ப். பஜாஜ், பிபி. பஜாஜ்னாலே பூனே, மகாராஷ்டிரா. அடுத்தது டிவிஎஸ், சென்னை. அடுத்தது வந்து பாரத் ஸ்டேட் வங்கி, மும்பை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாரத் ஏர்டெல். ஏர்டெல் ஸோ எங்கேருந்து வரலாம்? பாரத் ஏர்டெல் வந்துடலாமா? பாரத் ஏர்டெல் கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ டெல்லியிலே 3 வரும், இந்த பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்டெல் வந்து நம்ம கம்பெனி வந்து எங்க தான் இருக்கு? புது டெல்லியில தான் இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஒன்று டெல்லியில பார்த்தோம், அது என்ன? ஹீரோ மோட்டோகிராஃப். இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்க்குறோம், அது என்னது? பாரதி ஏர்டெல். ஏர்டெல். அடுத்தது மைக்ரோமேக்ஸ். ஸோ மைக்ரோமேக்ஸ்ன்றது கம்பெனி முன்னெல்லாம் ஃபோன் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோன் ப்ராடக்டிவ் கம்பெனி. ஸோ மைக்ரோமேக்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லினும் இருக்கும், நிறைய இடத்துல நிறைய தகவல் வரும். புக்ல கொடுத்துருக்கிறது வந்து குருகிராம். ஓகேவா? குருகிராம், கூர்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எடுத்து வச்சுக்கோங்க, கூர்கான் அப்படின்னு இருக்கும், ஆனா ஆக்சுவலா குருகிராம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. எங்க இருக்கு? ஹரியானா மாவட்டத்துல இருக்கு. ஹரியானா மாவட்டம் கிட்டத்தட்ட நியரர் டு டெல்லி பார்டர் தான். அதனாலதான் மேக்ஸிமம் நெட்லனா நீங்க சர்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் டெல்லின்னு கூட வந்துடும். ஹரியானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருகிராம்ல தான் என்ன இருக்குன்னா மைக்ரோமேக்ஸினுடைய தலைமையிடம் இருக்கு. அடுத்தது அமுல். அமுல்னாலே பால்மா, அமுல்னாலே பால் நிறுவனம், டைரி ப்ராடக்ட். ஸோ அப்போ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத். எங்க இருக்கு? குஜராத். ஸோ இது ஃபேமஸ் இதுக்கு தான். ஸோ அமுல் நிறுவனம் எங்க இருக்கு? குஜராத். சரியா? சரி, அப்ப இந்த 3மே டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாரதி ஏர்டெல், நியூ டெல்லி. அப்ப நியூ டெல்லியில இன்னொன்னு பார்த்தது என்ன? ஹீரோ மோட்டோகார்ப். அடுத்தது மைக்ரோமேக்ஸ்ன்றது குருகிராம், ஹரியானா. அமுல்ன்றது குஜராத். நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி. இது ஓஎன்ஜிசினா என்ன தெரியும்ல? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம். எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் நியூ டெல்லியில தான் இருக்கு, புது டெல்லி. அப்ப டெல்லியிலே மொத்தம் 3 இருக்கு. ஒன்று ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இன்னொன்று வந்து பாரதி ஏர்டெல், இன்னொன்று வந்து ஹீரோ மோட்டோகார்ப். அடுத்தது டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம். டாக்டர் ரெட்டி மெடிக்கல் லெபார்டரி, மெடிக்கல் லேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் லேப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டின்னும் போதே ரெட்டிகாரு யாரை சொல்லுவாங்க? ஆந்திராவில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. அப்ப ஆந்திராவை தெலுங்கானாவை தலையிடமா கொண்ட ஹைதராபாத்ல இருக்கு. தெலுங்கானாவினுடைய தலைமையிடமான ஹைதராபாத்தில் உண்டு. எது? டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம்.
ஸோ ரெட்டினாலே தெலுங்குக்காரங்களை சொல்லுவாங்க. ஸோ தெலுங்குன்னும் போது தெலுங்கு பிளேசஸ்ல பார்க்கணும். ஸோ ஹைதராபாத். அடுத்தது இன்ஃபோசிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய க்ரோத்திங் செக்டார், ஐடி செக்டார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இன்ஃபோசிஸ். அப்ப இன்ஃபோசிஸ் ஐடிக்கு தான் பிரபலம் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் எங்க க்ரோத் ஆகுது? பெங்களூர். ஸோ பெங்களூர்ல இருக்கு. சரியா? அவ்வளவுதானே, தெரிஞ்சிருச்சா? அப்ப இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ 10 தலைமையிடம் எங்க இருக்குன்றத சொல்லிட்டேன். ஸோ டெல்லியில மட்டுமே 3 வந்துருச்சு. ஒன்று பாரதி ஏர்டெல், இன்னொன்று ஹீரோ மோட்டார் கார்ஸ், இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 7 தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? போலாமா? அப்போ ஒன்று பஜாஜ்னா என்னன்னு சொன்னோம், பூனே. டிவிஎஸ் சென்னை. அடுத்தது வேற என்னென்னலாம் பார்த்தோம்? டிவிஎஸ் 5 சொல்லிட்டேனா? சரி. அடுத்தது குருகிராம்ல ஒன்று பார்த்தோம்ல, மைக்ரோமேக்ஸ் வந்து தலைமையிடமா இருக்கு. குருகிராம் ஹரியானால இருக்கக்கூடிய குருகிராம்னு சொன்னோம். லாஸ்ட்லே முன்னாடி ஸ்லைட்லயே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லாஸ்டா மும்பையில் இருக்கக்கூடியது பாரத் ஸ்டேட் வங்கி, SBI. ஓகேவா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது அமுல்னாலே குஜராத்னு பார்த்தோம். லாஸ்டா பெங்களூர்ல என்ன பார்த்தோம்? இன்ஃபோசிஸ். ஹைதராபாத்ல என்ன பார்த்தோம்? டாக்டர் ரெட்டி மருத்துவ மையம், ஆய்வு மையம். தட் மீன்ஸ் ஆய்வகம், லெபார்டரி. சரியா போச்சா? சரி. அடுத்தது ஃபெரா அண்ட் ஃபெமா முடிச்சுட போறோங்க. இதுக்கு அடுத்தது வந்து ரேபிட் ஃபயர் தான் போறீங்க. ஃபெரா அப்படின்னா என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இன் தமிழ் அந்நிய செலாவணி மேலாண்மை, அது வந்துடும். கட்டுப்படுத்துதல் சட்டம். ஓகேவா? இது அந்நிய செலாவணி கட்டுப்படுத்துதல் சட்டம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது. ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம். மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை சட்டம். ஸோ ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான். இந்த சட்டம், அந்நிய செலாவணி இல்ல. அந்த கட்டுப்படுத்துதல், ரெகுலேட்டர்னா கட்டுப்படுத்துதல், மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை. இது ரெண்டும் தான் டிஃபர் ஆகும். ஸோ இந்த சட்டங்கள் எந்த வருடம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டதுன்னா இது 1974 உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. பட் கேம் இன்டு 1973 எனாக்ட் பண்ணப்பட்டது இந்த சட்டம். பட் உங்க புக்ல 1974 தான் கொடுத்துருப்பாங்க. ஃபெமா வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா 1999. ஓகேவா? ஸோ ஃபெமானாலே பக்கத்துல உனக்கு 1999 வந்துடணும். இது 1974 வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இது. ஃபெராவை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் என்னது? ஃபெமா. புரியுதா? ஏன் அப்படின்னா இதுவும் சரி, இந்த அந்நிய செலாவணின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து இப்போ நீங்க போய் ஃபாரின்ல சம்பாதிக்கிறீங்க, துபாயில சம்பாதிக்கிறீங்க, பக்ரைன்ல சம்பாதிக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அமெரிக்காவில் சம்பாதிக்கிறீங்க. எல்லாத்தையுமே இந்தியா நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும்போது இந்திய கரன்சியா தான் உன்னால செலவு பண்ண முடியும். அங்க போயிட்டு டாலரா கொடுத்தோ இல்ல வேற எதுவா கொடுத்தோ உன்னால என்ன பண்ண முடியாது? செலவு பண்ண முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? டெஃபினட்டா யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் யுவர் மணிஸ். ஓகேவா? உன் மணியை வந்து என்ன பண்ணணும்? ஒன்னு USD டாலரா மாத்தி திருப்பி இந்தியன் ரூபியா நீ மாத்திக்கணும். எந்த ஒரு நாட்டினுடைய கரன்சி இந்தியாவில் வந்து RBI வந்து மெஷர் பண்ணிருக்கோம், இந்த நாட்டு கரன்சிகள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ அகைன் அதுக்கு அமெரிக்கன் டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை இதுவா மாத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாம் வந்து கரெக்டா RBI மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. எந்த இடத்துலயும் வந்து தவறுகள் நடக்கக்கூடாது, எந்த இடத்துலயும் யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரா அப்படின்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அந்நிய செலாவணி, அங்க இருந்து வரக்கூடிய பணங்களை ஒழுங்கா செலவு பண்ணணும், ஒழுங்கான அந்த வரவுலாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த சட்டத்துல நிறைய இது இருந்தது, நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த சட்டத்திட்டத்துல வந்து தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்க அதுல தப்பு பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரக்டா வந்து ஜெயில், அது ஒரு கிரிமினலா பார்ப்பாங்க, கிரிமினல் அஃபென்ஸா பார்ப்பாங்க. உனக்கு ஜெயில் தான், டைரக்டா இம்ப்ரிசன்மெண்ட் தான் தண்டனையா கொடுத்தாங்க. ஆனா அந்த சட்டங்கள்லாம் வந்து அவ்வளோ இதுவா இருந்துச்சுன்னா இந்தியனுடைய எக்கனாமிக் குரோத்தே பாதிக்கப்படும். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு வர்றது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் சில பேருடைய பங்களிப்புகள் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது மூலமா இந்தியாவுடைய எக்கனாமிக்கும் குரோத் அடையும். அதை நீங்க வந்து தடுக்கிற மாதிரியான சட்டத்திட்டங்களை தான் இந்தியா வந்து வழிவகுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில மாடிஃபிகேஷன் சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணி வந்தது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதனால பேர்லயே பண்ணிட்டாங்க, ரெகுலேஷனை கட்டுப்படுத்துறது, அதை நாங்க மேலாண்மை மேம்போக்கா பாத்துக்கிறோம். இப்போ நீங்க தப்பு பண்ணுங்க தாராளமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ இப்பயும் நிறைய தப்பு நடக்கும். ஆனா இப்போ வந்து ஜெயிலாம் கிடையாது. ஸோ உனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா அதை சிவில் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணி உனக்கு என்ன பண்ணுவாங்க? மானிட்டரி பெனால்ட்டி போடுவாங்க. தட் மீன்ஸ் காசு, இவ்வளவு தண்டனைப்பா, இவ்வளவு ஃபைன் கட்டிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ ரொம்ப எல்லாம் மாற்றம்லாம் எடுத்துட்டு வரல, தண்டனையை குறைச்சிட்டாங்களாம். ஜெயிலுக்கு போவாத,
காசா கட்டி எங்களுக்காவது ஞாபகம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அவ்வளவுதான் நடந்திருக்கே. ஸோ 1999 இந்த ஃபிமா ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டு கவர்மெண்டால இந்தியன் பார்லிமெண்டால அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ளது. அந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1999 ஃபெமா, 1974 ஃபெரா. ஸோ ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது கட்டுப்படுத்துதல் சட்டம். இது மேலாண்மை சட்டம், அந்நிய செலாவணி. சரியா? சரி, இப்போ நம்மளுடைய ரேபிட் ஃபயருக்கு போலாமா? நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். ஒரு 2 கூற்றுகள் கேட்டிருக்கேன். அடுத்தது நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 கூற்றுகள் படிச்சிடலாமா? முதல் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பணவாட்டத்தின் போது விலையின் மதிப்பு அதிகரித்தும் பணத்தின் மதிப்பு குறைந்தும் காணப்படும். அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். பணவாட்டம்னா உங்ககிட்ட பணம் இருக்குமா? உங்ககிட்ட பணம் இருக்குமா? இருக்காது. அப்ப பணத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். புரியுதா? பணம் உங்ககிட்ட இருக்காது, ஆனா பணத்தினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. பணம் இருக்குமா எல்லாம் கேட்கல. அது வார்த்தை கவனம். பணத்தினுடைய மதிப்பு. இப்ப உங்ககிட்ட காசே இல்லைன்னா காசை எப்படி செலவு பண்ணுவேன்? நான் எண்ணி அப்படிதானே செலவு பண்ணுவேன். அதனால அதை வச்சுட்டு அந்த வார்த்தைகளை கவனிச்சு ஒழுங்கான கொஸ்டினை பண்ணுங்க. அப்ப பண வாட்டத்தின் போது விலையின் மதிப்பு அதிகரித்தும் பண மதிப்பு குறைந்தும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா தவறா சொல்லிடுங்க. அடுத்து, பொருளியலின் தந்தை ஜேஎம் கீன்ஸ் ஆவார். சரியா தவறா என்னன்றதை ரெண்டுத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து, 2வது கேள்வி, பணத்தின் குறியீடான தேவனகிரி என்ற எழுத்து எப்பொழுது இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. இந்த குறியீடு எப்பொழுது இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடுத்தது, மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? அந்நிய செலாவணி மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம்பாட்டு, நான் கேட்டது கட்டுப்படுத்துதல் இல்ல, மேம்பாட்டு. அப்ப இதுக்கு என்ன பேரு? ஃபெம்மா. ஓகேவா? சரி. அடுத்தது, அமுல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? ஸோ 2 தலைமையிடம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.